ஒரு நாட்டுக்கு எதிரா ஒரு ஒட்டுமொத்த டீமே ஒரு 250 ரன்னுக்கு மேல அடிக்க ரொம்ப கஷ்டப்படுற இந்த காலகட்டத்தில அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒத்த ஆளு பார்த்தீங்கன்னா, 264 ரன்னுங்கிறத ஒரு அசால்ட்டா அடிச்சாரு. அவரு தான் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. அந்த ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, அடிச்ச அடி வேற லெவலா இருந்தது. 264 264 ரன் அடிச்சு ஒரு உலக சாதனைய படைச்சிருக்காரு. இதோட அவர் அடிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா, அந்த 264 ஒரு இமாலய ரெக்கார்ட யாராலயுமே உடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் வர்றாங்க, போறாங்க, ரெட்டை சதம் அடிக்கிறாங்க. ஆனா, அந்த உலக சாதனை யாராலயும் முறியடிக்க முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த 264 அடிக்கிறதுக்கு ரோஹித் சர்மா பட்ட கஷ்டம் எவ்வளவோ இருக்கு. பிளஸ் அது யாருக்குமே ஆனா தெரியாது. பிளஸ் ஆனா அது படைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம 264 ரெக்கார்ட இனி யாராலும் அடிக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. பிளஸ் அதெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த வீடியோவ நான் உருவாக்கியிருக்கேன். பிளஸ் எல்லாமே டீட்டெயிலா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி நீங்க இப்ப தான் வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி உங்க ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. நீங்க எல்லாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ரோஹித் சர்மா 264 ரன்ங்கிற ஒரு இமாலய ரெக்கார்ட அடிச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட யாராலயுமே உடைக்க முடியல. கில்லா இருக்கட்டும், பிளஸ் இஷான் கிஷன், மேக்ஸ்வெல் எவ்வளவோ பேர் ரெட்ட சதத்த அடிச்சிருக்காங்க. பிளஸ் ஆனா அந்த இமாலய ரெக்கார்ட யாராலயும் உடைக்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு உச்சத்துல கொண்டு போய் அந்த 264 ரெக்கார்ட வச்சிருக்காரு. பிளஸ் சாதாரணமா அந்த 264ங்கிற ரன்ன ரோஹித் சர்மா அடிக்கல. அத அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த 264 ரன்ன அடிச்சாரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த 264 அடிக்கிறதுக்கு இனி யாராலும் முடியுமா? அப்படிங்கிறது என்னோட கேள்வியோட இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா எங்க ஆரம்பிச்சாரு? பிளஸ் அதுல எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மேட்ச் நவம்பர் 13, 2014 ஸ்ரீலங்காக்கு எகென்ஸ்டா கொல்கத்தாவுல ஈடன் கார்டன் மைதானத்துல அந்த மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா 3 மாசமா விரல் இன்ஜூரி காரணமா விளையாடாத ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த மேட்ச்ல தான் கம்பேக்குங்கிறது பண்றாரு. அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, பேட்லயே படல பாலு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது குடுத்துட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா. எல்லா பாலுமே வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. என்னய்யா இப்படி பேட்டிங் விளையாடுறான் அப்படின்ட்டு சும்மா ஒரு சைடு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர்கள் எல்லாம். இப்படி விளையாண்டா என்னய்யா பண்றது? இந்தியா 10 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் 50 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுவும் ரோஹித் சர்மா ஒரு மட்டமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாரு. 4 ரன் இருக்கும்போதே அவருக்கு ஒரு கேட்ச் டிராப் பண்ணுவாங்க. துஷாரா பெரேரா. அந்த கேட்ச் டிராப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கேட்ச் அவருக்கு அப்ப தெரியல. இது எங்கேயோ கொண்டு போகுதுன்னு அந்த கேட்ச புடிச்சிருந்தா இவ்வளவு பெரிய ரெக்கார்டுங்கிறது இப்ப இருந்திருக்கவே இருந்திருக்காது. துஷாரா பெரேரா விட்ட அந்த கேட்ச் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரெக்கார்ட்ல போய் முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு 50 ரன் அடிக்கிறதுக்கு ரோஹித் சர்மா எடுத்துக்கொண்ட பால் எவ்வளவு தெரியுமா? 70 பால் 72 பாலோ 76 பாலோ எடுத்துக்கிட்டாரு 50 ரன் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தாங்க ஒரு விஸ்வரூபமே எடுத்தாருன்னே சொல்லும். 50 ரன் அடிக்கிறதுக்கு 70 சில்ற பால் எடுத்த ரோஹித் சர்மா பிளஸ் 100 ரன் அடிக்கிறதுக்கு வெறும் 100 பால் தாங்க. 100 பாலுக்கு 100 அடுத்த 30 பால்ல பார்த்தீங்கன்னா 50 ரன் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 100 ரன் அடிச்சதுக்கப்புறம் சும்மா கியர மாத்துனாரு பாருங்க. சும்மா ரன்னு விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சது. சும்மா பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சுட்டாருன்னே சொல்லலாம். ஒருவேள கடைசியில 176 பாலுக்குலாம் 264 ரன்னு 50 ரன் அடிக்கிறதுக்கு 70 பால் எடுத்துக்கிட்ட ரோஹித் சர்மா, அடுத்த 100 பால்ல பார்த்தீங்கன்னா, 200 ரன்னுக்கு மேல சும்மா போட்டு பொலன்னு பொளந்தெறிஞ்சுட்டாரு. அதுவும் கடைசிலலாம் பார்த்தீங்கன்னா, மரண மாஸ் 200 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் அவர கண்ட்ரோலே பண்ண முடியல. அவரு பேட்ல படுறதெல்லாம் சிக்ஸும் பவுண்டரியுமா போட்டு தெறிச்சுக்கிட்டு போகுது. எப்படியோ அதெல்லாம் எப்படி இலங்கை கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபீல்டிங்கிறத மறந்து பிளஸ் அவங்களே இப்படி வாய பொளந்து பார்க்குறாங்க. அவங்களே ஒரு ஆடியன்ஸ் மாரி ஆயிட்டாங்க. என்னய்யா எல்லாமே வெளியில தான் போய் விழுவ போது. அது எதுக்கு நான் ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு வியந்து போய் பார்க்குற அளவுக்கு சும்மா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ரோஹித் சர்மா அந்த மேட்ச்ல டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாருங்க. அந்த மாரி ஒரு மரண பக்காவா இருந்தது. ஆனா அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாரு தெரியுமா? 10 ஓவருக்கு பேட்ல படாதனால ரொம்ப விமர்சனக்கு உள்ளான ரோஹித் சர்மா, அடுத்த அப்படியே வேற லெவலா கேம் சேஞ்சிங்கா இருந்தது. ஓவராலா பார்த்தீங்கன்னா, கடைசி 49.5 அதாவது 50வது ஓவர்ல கடைசி ஓவர்ல தான் கடைசி பால்ல தான் அவரோட விக்கெட்ட லூஸ் பண்ணுவாரு. இல்ல அந்த ஓவர்ல அவர் விக்கெட் ஆவல அப்படின்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 4 ரன்னோ இல்ல 6 ரன்னோ கூட கன்வெர்ட் ஆயிருக்கும். பிளஸ் 6 லைன்ல தான் பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ச் பிடிப்பாங்க. பிளஸ் கன்வெர்ட் ஆயிருந்தா இன்னமும் அது பெரிய ரெக்கார்டா இருந்திருக்கும். இப்ப 264 அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்கு. பிளஸ் அந்த மேட்ச் ஸ்ரீலங்கா எவ்வளோ அடிச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க ஒட்டுமொத்த டீமே சேர்ந்து 251 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. சி ரோஹித் சர்மா அடிச்ச ஸ்கோர் ஒத்த ஆள் அடிச்ச ரோஹித் சர்மா அடிச்ச ஸ்கோர் கூட
ஸ்ரீலங்கா டீமால அடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ அந்த மேட்ச்ல வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த மாரி ஒரு இமாலய ரெக்கார்ட படைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மேட்ச்ல அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ரெக்கார்ட பண்ணியிருக்காரு. இது ஒரு இமாலய ரெக்கார்டு. இத அடிக்கிறதுக்கு எவ்வளவோ பேட்டர்கள் முந்தி மோதுனாங்க. மார்டின் கப்தில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க ட்ரை பண்ணாரு. இருந்தாலும் அவரு அந்த அளவுக்கு போக முடியல. பிளஸ் எவ்வளவோ பேர் சுப்மன் கில், இஷான் கிஷன், மேக்ஸ்வெல் எல்லாரும் ரெட்ட சதம் அடிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாரி ரோஹித் சர்மா அடிச்ச அந்த ஒரு இமாலய இலக்க யாராலுமே தொட முடியல. ஒரு எவரெஸ்ட் சிகரம் மாரி தொடாத உயரத்துல வந்து கொண்டு போய் அவரு 264 வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட் இப்ப T20 மாரி வடிவில வந்து சும்மா அசால்ட்டா அடிக்கிறாங்க. பிளஸ் அசால்ட்டா 200 ரன் அடிக்கிறாங்க. அசால்ட்டா 100 ரன் அடிக்கிறாங்க. சும்மா குயிக் பால்ல வந்து 100, 150 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க கிரிக்கெட் மாடர்ன் டே கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 264 ரன்லாம் அடிக்கிறது ஒரு கிரிக்கெட்ல ஒரு பெரிய ரெக்கார்டா இருந்தாலும், இப்ப இருக்க சூழல்ல கிரிக்கெட்ன்னு ஒரு பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க. 264ங்கிறது நம்ம இப்போ 10 வருஷம் ஆச்சு. இன்னும் யாரும் அந்த ரெக்கார்ட உடைக்க முடியல நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா, கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் எதுவுமே முடியாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா, இந்த 264 அடிக்க இப்ப இருக்க மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவலா பேட்டிங் ஆடுறதுக்கு நல்ல எபிலிட்டி உள்ள பேட்டர்ஸ்லாம் எவ்வளவோ பேர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. பிளஸ் அதனால கம்பல்சரி இந்த 264 ரெக்கார்ட் அடிக்கிற யாராவது உடைக்க பொறந்து வருவாங்களா? இல்ல ஆல்மோஸ்ட் இல்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்களா? இப்பலாம் டிராவிஸ் ஹெட் இந்த மாரியான ஒரு பேட்டர் பிளஸ் அபிஷேக் சர்மா இந்த மாரியான ஒரு பேட்டர்லாம் வந்து அதிரடியான ஒரு தொடக்கத்த வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு அக்ரெஷன் கேம வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிளஸ் அது அவங்களால மட்டும் தான் இந்த மாரி ஒரு பெரிய ஸ்கோர் ரெக்கார்ட் இந்த மாரி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. பிளஸ் இந்த மாரி ரெக்கார்ட நீங்க உடைக்கணும் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஓப்பனரா இருக்கணும். 10 ஓவருக்குலாம் ஒரு 100 ரன்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிளஸ் அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த ரெக்கார்ட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ஒரு எபிலிட்டி இருக்க ஒரு பிளேயரால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இமாலய ரெக்கார்ட கம்பல்சரி உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரி ரெக்கார்ட உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்க இடத்துல ஒரு பெரிய கேள்வி வைக்கிறேன். இந்த ஒரு ரெக்கார்ட் 264ங்கிற ஒரு ரெக்கார்ட் வந்து ரோஹித் சர்மா படைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் 10 வருஷமா அந்த ரெக்கார்ட உடைக்க முடியல. இப்படிப்பட்ட ரெக்கார்ட யாரால உடைக்க முடியும்? இப்ப இருக்க காலகட்டத்தில ஏதோ ஒரு பிளேயரால உடைக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல யாராலயுமே உடைக்க முடியாது. இல்ல வருங்காலத்தில யாராவது இந்த ரெக்கார்ட வந்து முறியடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட உடைக்க முடியுங்கிற பிளேயரையும் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை வருங்காலத்தில யாராவது ஒரு பிளேயர் இந்த ரெக்கார்ட உடைப்பாங்க, ரெக்கார்ட தாண்டுவாங்க அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரோட கமெண்ட்க்கு அதிக லைக் வருதுன்னு கம்பல்சரி நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி, வீடியோ கொஞ்சம் புடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. ரோஹித் சர்மாவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.